पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। ஸ்ரீமத்கிருஷ்ணசமஹ்வாய இச்சாமோஹி மகாபாகுங்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதாவது சக்கரவர்த்தியானவன் பெருமாளுக்கு யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேணும் நான் கருதுகிறேன் என்ன மந்திரிகளையும் ரிஷிகளையும் மக்களையும் வித்வான்களையும் திரட்டி சொல்ல பெருமாள் எல்லாரையும் கொண்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறார், மமவா திரியம்பகஸ்யவா, இந்த யுத்த சாமர்த்தியம் உலகத்தெல்லாம் அழிக்கிற சாமர்த்தியம் படைத்தவன் திரியம்பகன் முக்கண்ணன்னு சொல்லப்பட்ட சம்ஹார கர்த்தாவான ருத்ரன். சம்ஹார காலத்தில் ருத்ரனானவன் அனாயாசமாக உலகத்தையெல்லாம் அழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ருத்ரனால் இவ்வளோ பேர் அழிக்க முடியும். அதை விட்டால் நான் தான் பண்ணலாம், வேறு யாராலையும் பண்ண முடியாது. அவன் எதுவும் அவன் யுத்த காலத்தில் அவன் பண்ண மாட்டான். யுத்தம் அதாவது சம்ஹார காலத்தில் பிரளய காலத்தில் ஆக அப்படி அந்த 1,00,000 யோஜனை உயரத்தை உடைய அந்த ஒரு மேருமலையை பார்க்கும் பொழுது இந்த ஹிமாச்சல பர்வதம் இமயமலை இருக்குது, அதுக்கு 1 யோஜனை கூட உயரம் இருக்காது. ஆகையால் அது மிகவும் தாழ்ந்தது, அது இல்லவே இல்லை என்று சொல்லாம்படியாக இருக்குது. அத்தப்போல எம்பெருமானுடைய பெருமையை இட்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவர்களுடைய பெருமையெல்லாம் இல்லை, தேவர்களெல்லாம் இல்லவே இல்லை என்று சொல்லும்படியாக அவ்வளவு உயர்வு அத்துப்போம்படியாக மற்றவர்களுடைய உயர்த்தியெல்லாம் இல்லை. இந்த நாராயணனுடைய வைபவத்தை பார்க்கும் பொழுது மற்ற தேவதைகளுக்கு எந்த ஒரு வைபவம், இவன் எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஆசிரமத்தில் ஒன்றும் இல்லாதவனாக வாழ்ந்துட்டுருக்கான். இவனை பார்த்தா அவருக்கே வைக்காமல் போயிடுதியோ, இவன்கிட்ட இப்போ போய் கேட்க வந்திருக்கோமேன்னு வந்தவர் ஒன்றும் இல்லைப்பா, உன்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் என்ன காரியமாக வந்தாலோ சொல்லுங்கோ, என்ன விஷயமாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது, சொல்லுங்கோ என்ன சொன்னவாறே. இல்லை என்னுடைய யாகத்துக்கு நீ திரவியம் கொடுப்பான்னு வந்தேன், கடைசியில் ஒன்றும் இல்லை நான் போய்ட்டுறேன்ப்பான்னு சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது, எப்பாடுபட்டாவது உங்களுக்கு திரவியத்தை அவசியம் கொடுத்தே தீர்வேன்னு யானை மேலே பெருமாள் ஏறி வந்தால் இந்த யானையினுடைய நடையையும் பெருமாளுடைய நடையும் எங்கள் மனக்கண்ணிலே நாங்கள் ஒப்பிட்டு பார்த்துருவோம். இந்த யானை நடக்கிறது, சத்ருஞ்சய் நடக்கிறது நன்னா இருக்கா, நம்ம ராபிரான் நடக்கிறது நன்னா இருக்கா என்ன, அந்த ரெண்டையும் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அதற்காக அது பெருமாளுடைய நடைக்கு ஏற்ற யானை தான் வாகனமாக பெருமாளுக்காக வேணும். சரி, ஏதோ ஒரு யானை மேலே ஏற்றி உட்காத்தி வச்சா போருமா, கஜேன மகதா, பெரிய யானை எல்லா லட்சணங்களோடையும் கூடினதாக இருக்க வேணும். ஆக வீதி முழுக்க வீதியார வருவானை என்ன அப்படி எழுந்துள்ள வேணும். எப்படி வாகனங்களில் ஏறி எம்பெருமான் வருகிறான் என்ன ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அனுபவிக்கிறார்களோ அந்த ரீதியில் துரக விஹகராஜ ஸ்யந்தன ஆந்தோலிகாதிஷு அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் என்ன இந்த குதிரை நம்பிரான் மேலே ஏறி தேவப்பெருமாள் வருவதை சேவிக்க வேணும். அதுக்கு மேலே விஹகராஜன் பெரிய திருவடி நாயனார் அவருடைய தோள் மேலே ஏறி பெருமாள் வருவதை சேவிக்கவும் வளர வேணும்னு அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறபடியால் தான் பெருமாள் அப்படி செய்கிறார் என்கிற ஒரு அர்த்தம். நாட்டு மக்கள் எல்லாரும் பெருமாளுடைய குணங்களிலே ஈடுபட்டு அவர் நன்னாக சிம்மாசனத்திலே வீத்திருக்கவனும் நன்னா பட்டாபிஷேகம் அவருக்காகி அந்த சக்கரவர்த்தி திருமகன் சத்ருஞ்சயன்கிற ஆனை மேலே வீதியார எழுந்துள்ள அத்தை அனுபவிக்கப்பெறவனும் என்கிற ஆசையும் தெரிவித்தார்கள். இன்னும் இதெல்லாம் அனுபவித்தோம். மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீயர் திருவடிகளே சரணம்.